الحمد لله أبدأ الأفلاك والأرضين، والصلاة على من كان نبيا آدم بين الماء والطين، وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم إلى آخر الآية. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا. صدق الله مولانا العلي العظيم. فقد ورد عن سيد البشر أنه قال: لا يأتي عليكم زمان إلا الذي بعده أشر منه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலே அக்ரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே வருகை தரவிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததியினர்கள், சகோதரர்கள் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து, இஸ்லாத்தின் காணிக்கையான் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகம் படைக்கப்பட்டது முதல் உலகத்திலே ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலே மனிதராக அனுப்பப்படுகிறார்கள். அப்பொழுது முதல் அடுத்தடுத்த கட்டங்களாக மனிதன் உலகத்திலே ஆரம்ப காலத்திலே மனிதனுடைய உணவு பழக்கங்கள், உணவு கலாச்சாரங்கள் வேறு இருந்தது. அதற்கடுத்த கட்டமாக அது வேறொரு கட்டமாக அடுத்த கலாச்சாரத்தோடு அடுத்த காலத்தோடு இணைந்ததாக அது மாறுகிறது. இதே போன்று உணவு மாத்திரமல்ல, மனிதனுடைய ஆடை, மனிதனுடைய பேச்சு, செயல்பாடுகள் அத்துணை விஷயங்களும் ஆரம்ப காலம் முதல் படிப்படியாக இன்றைக்கு வரைக்கும் பெருமளவிலே ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனுடைய எத்தனையோ மாற்றங்கள். ஆரம்ப கால மனிதர்கள் காடுகளிலே வசித்து வந்தார்கள். அவர்களுக்கென்ற ஒரு பாதுகாப்பான சூழல், வீடு கிடையாது. அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான தங்குமிடம் கிடையாது. அவர்களுக்கு மறைவான ஒரு ஒதுங்குமிடம் கிடையாது. இது போன்ற சூழலிலே ஆரம்ப கால மனிதன் காடுகளிலே வசித்து வந்தான். அதே மனிதன் அடுத்த அந்த காடுகள் குடிசைகளாக மாறி, குடிசைகள் வீடுகளாக சன்னமாக மாறி இன்றைக்கு பெரும் பெரும் பங்களாக்களிலே, பெரும் பெரும் மாளிகையிலே மனிதன் வசித்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் மனிதன் ஆரம்ப காலத்திலே மனிதனுடைய அடிப்படை வசதியான தொழில், பொருட்களை வாங்குவது, விற்பது, இது போன்ற விஷயங்களிலே பண்டமாற்று முறையை ஆரம்பத்திலே மனிதன் கடைபிடித்து வந்தான். இன்றைக்கு அந்த பண்டமாற்ற முறை நாளடைவிலே அது தங்க காசுகளாக, வெள்ளி காசுகளாக, திர்ஹம், தீனார்களாக மாறி, அதற்கு பின்னால் பல படித்தரங்களை தாண்டி அவைகள் இன்றைக்கு காசு பணங்களாக, நோட்டுகளாக, சில்லறைகளாக மனிதர்களுடைய கரங்களில் ஏறி தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் காலம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது. டிஜிட்டல், மனிதர்களுடைய கரங்களிலே ஒரு பைசா கூட இருக்காது, ஒரு ரூபாய் சில்லறை கூட வைக்க முடியாது. அத்தனையும் டிஜிட்டல் முறையிலே வரப்போகிறது. அந்த காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்.
நாம் பணம் காசுகளை கண்ணிலே பார்க்க முடியாது. நம்முடைய பணங்கள் அத்தனையும் டிஜிட்டலில் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு பிச்சை போடணும்னா கூட டிஜிட்டலில் தான் பிச்சை போட்டாங்க. இந்த அளவுக்கான காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் அறிவியல் வளர்ச்சி, டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று காண்பதற்கு நாம் இது மிகப்பெரிய ஒரு எடுத்து உதாரணமாக முன்னுதாரணம். இன்னைக்கும் பல பேர்கள் பல கோடிக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த பணங்களை அவர்களே பார்த்தது கிடையாது. காரணம், அவைகள் டிஜிட்டலில் பிட்காயின் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்க்க முடியாது. சமீபத்திலே கூட சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்னிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த பிட்காயினுடைய பேச்சுக்கள் மிகவும் அதிகமாக பேசும் பொருளாக இருந்தது. இப்பொழுது சற்று குறைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். என்றாலும் பெரும் பெரும் தொழிலதிபர்களுக்கு மத்தியிலே அது இன்றும் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே பல கோடிகளை நாம் மறைத்து வைத்துக் கொள்ள முடியும். அதிலே கள்ளப்பணங்களாக இருக்கட்டும், அதிலே நாம் கொள்ளையடித்த பணங்கள் அத்தனையும் நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஆரம்ப காலத்திலே மனிதன் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்று இது போன்று பல சிரமங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு ஜப்பான்ல ஒரு பொருள் இருக்குண்டா கூட அந்த பொருளை இங்கே இந்தியாவில் உட்கார்ந்து போன்ல பார்த்து ஆர்டர் பண்றதா அடுத்து ஒரு வாரத்தில் பெரிய பட்டத்துக்கு வந்துடும் பொருள் ஜப்பான்ல. அந்த அளவுக்கு நம்முடைய காலம் மாறி இருக்கிறது. நாம் நம்முடைய காலத்தினுடைய வளர்ச்சியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள் என்றுதான் சொல்லியாக வேண்டும். அந்த அடிப்படையிலேயே உலகத்திலே பல படித்தரங்கள் மாறி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே உலகத்திலே ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முக்கியமான ஒன்றாக தகவல் பரிமாற்றங்கள். ஆரம்பத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய உறவினரிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் பல வழிமுறைகளை இதற்கு கடைபிடித்திருக்கிறார்கள். புறாக்களை பழக்கி அதனுடைய காட்களிலே கடிதங்களை கட்டிவிட்டு அனுப்புவார்கள். அடுத்து வேகமாக ஒரு செய்தி சென்று செல்ல வேண்டும் என்று சொன்னால் குதிரை வீரரிடத்திலே ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புவார்கள். இவ்வாறு பல தகவல் பரிமாற்றங்களையும் தாண்டி இன்றைக்கு வேர்ல்ட் இஸ் யுவர் ஹேண்ட், உலகம் உங்கள் கையிலே என்கிற அளவிற்கு சமூகம் மாறி ஒரு நொடியிலே அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது, ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது இங்கே உட்கார்ந்து பார்க்க முடியும். நம்முடைய செய்திகள் நாம் நினைக்கிற அந்த நிமிடத்திலேயே நாம் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து போன் போட்டு பேச முடியும். அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வீடியோ காலில் இங்கிருந்து பார்க்க முடியும் அடுத்த நிமிஷம். இந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜிகள் வளர்ந்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்பங்கள் பரிமாற்றங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய சௌகரியத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த சௌகரியத்தை மனிதனுக்கு மிகவும் எளிதாக்கும் வகையிலே இன்றைக்கு சமூகத்திலே சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இவைகள் பல்கி பெருகிவிட்டன. ஆரம்பத்திலே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று யோசித்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருந்தோம். இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்தால் அதற்கே நேரம் பார்த்தாது. அத்துணை சோசியல் மீடியாக்கள், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம், த்ரெட்ஸ், எக்ஸ், இது போன்ற பல சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள் பல்கி பெருகிவிட்டன. அந்த அடிப்படையிலே இந்த சோசியல் மீடியாக்கள் இன்றைக்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால் நாம் நம்முடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்கவும், நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே மிகவும் எளிதான முறையில் நம்முடைய தகவல்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுபுறம் இருக்க, இன்னொரு புறத்திலே இந்த சமூக வலைதளங்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்துகிறோமா அல்லது அவைகளை நாம் கள்ள முறையிலே பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்தாக வேண்டும். அவைகளை நாம் நம்முடைய சமூக வலைதளங்களின் நன்மைகளை சம்பாதிக்கும்படியாக நாம் உபயோகிக்க வேண்டும். அதுதான் அசல் நோக்கம். உலகத்திலே இன்றார் வரைக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அத்துணை சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், அவருடைய நோக்கம், உருவாக்கப்பட்டதன் நோக்கம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடாது. அதிலே அவர்களுடைய உண்மைத்தன்மையை காட்ட முடியாத சமூக வலைதளங்களிலே அவர்கள் அதிலே பல பெண்களோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அதிலே பொய்கள், அதிலே கொள்ளைகள் பலதும் சமூக வலைதளங்களே இன்று நடந்து முடிந்து விடுகிறது.
இது போன்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூக வலைதளத்தை நாம் எவ்வாறு நன்மைகளாக நாம் பயன்படுத்த வேண்டும், அவைகளை நன்மைகளாக மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக நமக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஆராய்ந்த அவைகளை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சமூக வலைதளங்கள் இன்றைக்கு ஆரம்ப காலத்திலே சஹாபாக்களுடைய காலம் முதற்கொண்டு குர்ஆன் ஹதீஸ்கள் கற்களிலே எலும்புகளிலே எழுதி பாதுகாக்கப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் பரிணாம வளர்ச்சி காகிதங்கள் கடலாசுகள் உலகத்திலே புழக்கத்திற்கு வந்து அவைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கூகுளில் போயிட்டு ஒரு வார்த்தை அடித்தா போதும், பல வெப்சைட்டுகளில் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளும் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ கல்வி சாலைகள் நடத்தப்படுகின்றன. மொபைல் ஆன்லைன் மூலமாகவே பல கல்வி சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பல கல்லூரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே படித்து மாணவர்கள் பட்டமும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு வளர்ந்துவிட்ட இந்த சமூக வலைதளங்களை நாம் நன்மையாக பயன்படுத்தவும், ஆனால் இன்றைக்கு அவைகளை பல விதத்திலே தவறாக மக்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு ஐடி இருக்கு, ஒரு சோசியல் மீடியா, ஒரு சமூக வலைதளத்தில். அந்த ஐடிக்குள்ள போனாண்டா அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சு, அவர்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், லா ததுகுலு, நீங்கள் நுழையாதீர்கள், புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களோட வீடாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களோட வீடாக இருந்தாலும் சரி அனுமதி இல்லாமல் உள்ள போகாதீங்க. ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிக்கும், அந்த வீட்டுக்காரங்களுக்கு நீங்க சலாம் சொல்லி அவர் அனுமதி கொடுக்கிற வரைக்கும் அதுக்குள்ள போகாதீங்கன்னா காரணம் அவங்களுடைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, அவங்களோட அனுமதி இல்லாம. ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே ஒருவருடைய பயோடேட்டா முழுமையாக அதில் வந்து விடுகிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய விஷயங்கள் அத்தனையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். குர்ஆனுடைய இந்த வார்த்தைக்கு நாம் மிகவும் புறம்பாக நமக்கு மிக எளிமையாக வழிகாட்டி விடுகிறது இந்த சமூக வலைதளங்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அவை பாவம் என்று கூட நம்முடைய சிந்தனைக்கு வருவது கிடையாது. அந்த அளவுக்கு அவை சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது. சமூக வலைதளங்களை நாம் உதாரணமாக வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி வருகிறது, அதை முடிந்த அளவுக்கு இதை ஷேர் செய்வோம் என்று கீழே எழுதியிருக்கிறார்கள். உடனே ஷேர். நம்முடைய கான்டாக்ட்ல ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா ஏறத்தாழ 400 பேருக்கு ஷேர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையான செய்தி, அது எந்த அளவுக்கு நம்பகமான செய்தி, எங்கிருந்து அது வருகிறது, யாரிடத்திலே அது போய் சேரும் என்கிற அந்த செய்தியை நாம் ஆராய்வது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். குர்ஆன் பேசும், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன், பாவியான மனிதர் ஒருவர் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையினு, முதலில் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். அது எங்கிருந்து வந்தது, அது உண்மை சம்பவமா, அது நடக்க முடிய சாத்தியமான விஷயமா என்று நீங்கள் அதை உண்மைப்படுத்தி விட்டு அதை நீங்கள் மக்களிடத்திலே பரப்புங்கள் என்று நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கல்ல, இன்றிலிருந்து சரியாக இன்னும் 1000 வருடங்கள் கடந்து விட்ட பிறகும் உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டாலும் சமூக வலைதளங்களும் சமூகத்திலே மக்களிடத்திலே எந்த அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை, சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெல்ல தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. இது போன்ற சமூக வலைதளங்களிலே பல பாவங்களும் நடந்தேறி வருகிறது. ஒரு காலத்துல சமூக வலைதளங்கள்ல உதாரணமாக இந்த யூடியூப்ங்கிற அந்த செயலி ஆப்புக்குள்ள போகும் பொழுது பயமா இருக்கும். 4 பேர் இருக்கிற இடத்துல அந்த யூடியூபுக்குள்ள போக முடியாது. ஏன்டா உள்ள போனா தவறான புகைப்படங்கள், வீடியோக்கள், அந்த அளவுக்கு இருந்த அந்த இது இன்றைக்கு கால மாற்றத்தின் சுழற்சியின் காரணமாக இன்றைக்கு தாராளமாக எடுக்க முடியும். என்று கேட்டால் உள்ளே போனால் பல இஸ்லாத்தினுடைய வீடியோக்கள் வருகிறது, பயான்கள் வருகிறது. இது போன்று 4 பேருக்கு முன்னால் அதை ஓப்பன் பண்ற அந்த தைரியம் வர அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்முடைய சமூகம் இந்த அளவுக்கு நன்மைகள் அதிலே ஒரு பக்கம் பெருகிவிட்டாலும் நம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் பாவங்களை தேடி சென்று செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். தேடி தேடி நம் பாவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சமூக வலைதளங்களை நாம் நம்முடைய கல்விகளை, நம்முடைய இஸ்லாத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு பல காரணங்கள் வந்துவிட்டது, பல வழிமுறைகள் இருக்கிறது. நாம் சமூக வலைதளம் நல்ல முறையிலேயும் பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது நாம் அதை தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வருத்தமான செய்தி. ஒரு வரியிலே சொல்ல வேண்டுமானால், அதாவது உலகத்திலே உருவாக்கப்பட்ட அத்துணை சமூக வலைதளங்கள்
முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைக்க கூடாது, அவர்கள் வேறு வேளைகளிலே வேறு நேரங்களிலே செய்யக்கூடிய அந்த பாவங்களை இந்த சமூக வலைதளங்கள் மிகவும் எளிதாக அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. அது அந்த பாவம் என்று கூட தெரியாதவர்கள் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். உதாரணமாக, மனிதன் விபச்சாரம் என்பது அறிவிக்கத்தக்க ஒரு விஷயம். மனிதனுடைய 4 பேருக்கு முன்னாடி இந்த பேரை சொல்றதுக்கே சங்கடப்படுறான். விபச்சாரம் என்று சொல்வதற்கு கூட சங்கடப்படுகிற காலம். ஆனால் சமூக வலைதளங்களே அது மிகவும் சாதாரணமாக நிகழ்ந்து விடுகிறது, மிகவும் எளிமையாக அவைகள் நிகழ்ந்தே விடுகிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரம் என்பது மனிதனுடைய கண்ணுக்கும் விபச்சாரம் உண்டு, மனிதனுடைய கரத்துக்கும் விபச்சாரம் உண்டு, மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் விபச்சாரம் உண்டு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களை தவறாக நாம் பயன்படுத்துகிற பொழுது அது மிகப்பெரிய ஆபத்தாக மனிதனுக்கு மாறிவிடுகிறது. மனிதனை எளிதாக நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு இந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கு பெருமளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல இளைஞர்களுடைய வாழ்க்கை இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக அழிந்து போயிருக்கிறது, நாசமாகி போயிருக்கிறது என்பது பட்ட வெளிச்சமான உண்மை. இதை நாம் கண்முன்னே நாளாண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தினமும் செய்தித்தாள்களை திறந்து பார்க்கிறோம். முகநூல் பக்கத்திலே நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு செய்தி, உதகமண்டலத்திலே ஊட்டியிலே இருக்கிற ஒரு குடும்பம், முகநூல் பக்கத்திலே ஒரு பெண்ணோடு தொடர்பு. அந்த பெண் மேட்டுப்பாளையத்திற்கு அந்த ஆண் நண்பரை சந்திக்க வந்திருக்கிறார். அங்கே ஒரு சில பிரச்சனைகள். இன்றைக்கு தாய் தகப்பனோட போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறாங்க. புள்ள 10வது படிக்குது, 15 வயசு பிள்ளைக்கு மொபைல் என்ன வேலை? இந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஊடுருவுகிற பொழுது மிக பெரும் பாதிப்புகள் இதிலே ஏற்பட்டு விடுகிறது. அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் இன்றைக்கு நமக்கு எளிமையான பாவத்தை கொடுத்து விட்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, படம் பார்க்கணும் அப்படின்னா தேட்டருக்கு தான் போகணும், தேட்டருக்கு தான் போய் படம் பார்க்க முடியும். ஏன்டா யார் வீட்லேயும் டிவி இருக்காது, ஃபோன் இல்லாத காலம், இணையங்கள் இல்லாத காலம், தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து மாறி ஒவ்வொருடைய எப்படி இருந்துச்சு, நான் போடுற படத்தை தான் நீ பார்க்கணுன்ற காலம் மாறி உனக்கு விரும்பின படத்தை பார்த்து கொண்டு அவன் வீட்டில் ஒரு டிவி வந்துருச்சு. அதுவும் தாண்டி இன்றைக்கு அத்துணை நபர்களின் கரங்களிலேயும் மொபைல் போன்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்து முடிச்சாச்சு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மிக பெரும் அவலநிலையை நம் சமூக வலைதளங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அசிங்கத்தை தேடி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அசிங்கம் நம்மை விட்டு ஒதுங்கிவிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இளைய சமூகம் அசிங்கத்தை தேடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக தாறுமாறான பழக்கங்களும் தடுமாறும் உணர்வுகளும் சமூகத்திலே மலிந்து விட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யத்தி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு. உங்களிடத்திலே எனக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் ஒரு காலத்தை விட அடுத்த காலம் கடுமையானதாக மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் அனுதினமும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல 4 கொலை வந்துச்சுன்னா நாளைக்கு 5 கொலை வருது, நாளைக்கு 5 அதுக்கு அடுத்த நாள் 6. மாறும் காலங்களிலே மனிதனுடைய பாவங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தற்காலத்திலே சிறு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிற பெற்றோர்களுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இந்த காலத்துல சொல்ல போனா குழந்தை வளரும் போதே ஆன்லைன் குழந்தையாக தான் வளருது. சின்ன வயசுல இருந்து குழந்தை வளரும் போதே ஆன்லைன் குழந்தைக்கு பேரு. ஏன்னா குழந்தை சாப்பிடும் போது மொபைல் ஆன்லைன் இருக்கணும், இருந்தாலும் குழந்தை சாப்பிடுது, இல்லைன்னா குழந்தை சாப்பிடுறது இல்லை. சேர்த்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் அங்கே வளருகிறார்கள், அங்கே பயிலுகிறார்கள். அந்த ஆன்லைனுடைய அவர்களுடைய அந்த தவறான சிந்தனை அங்கே புகுத்தப்படுகிறது. தவறான பாடல்கள், அந்த பாடல்களிலே வரக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான செய்திகளும் வார்த்தைகளும் அவருடைய அந்த பிஞ்சு உள்ளங்களிலே பதிகிற பொழுதுதான் அவர்கள் பிற்காலத்திலே மிகவும் ஆபத்தான ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். பிள்ளைகள் வளர்கிற பொழுது அந்த அளவுக்கு வளர்த்தப்படுகிறார்கள். இந்த வலைதளங்கள் என்பது மிகவும் மோசமான ஒரு விடயங்கள். இதை நாம் நல்ல முறையிலேயும் பயன்படுத்த முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் நபியிடத்திலே, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர். நபியே, அந்த மக்கள் உங்களிடத்திலே மது சாராயத்தையும் சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதிலே நன்மைகளை விட பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த நபிக்கு சொல்லுகிறார். ஆக மதுவை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அதே போன்று இன்றைக்கு சமூக வலைதளத்திலேயும்
நன்மைகளை விட பாவங்கள் பல்கி பெருகிவிட்டன. அதை நம் சமூகம் மிகவும் எளிதாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். அதே போன்று நம்முடைய சமூகத்தினுடைய பெண்களை நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல். சமூக வலைதளங்களில் ஆண்கள் ஒரு புறத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது வேறு விஷயம். இன்னொரு புறத்திலே நம்முடைய பெண்கள், இளைஞர்கள், இளைஞர்களாக இருக்கட்டும், திருமணமான பெண்களாக இருக்கட்டும், 4 புள்ள 5 புள்ள இருக்கிற பொம்பளைக்கும் இந்த இணையதளத்துல வாழ்றத வேணும். நம்முடைய பெண்கள் இணையதளத்துக்குள்ள போறாங்கன்னு இல்லை, அந்த இணையதளத்துக்குள்ளதான் வாழ்றாங்க, அங்கதான் குடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக உலகத்திலே நிகழக்கூடிய அத்துணை பாவங்களும் பெண்களை மையப்படுத்திதான் நடக்கிறது. எவ்வளவு மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தி உண்டாகிறது. அதற்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய ஒரு பெயர் இருக்கும். அப்படிதான் உலகத்திலே அத்துணை பாவங்களும் இருந்தேறி கொண்டிருக்கிறது. அக்கம் பக்கத்துல வீட்டுல பயம் கேட்டிருக்கிற பெண்கள் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். பெண்களுடைய நிலை நிலைகளை நாம் பார்த்து சொல்லுகிறோம். நம்ம பெரிய பட்டத்தில் யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெண்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது. தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறது. திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு ஆணவனோடு தொடர்பு ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் அது வேறு விதமாக மாறி அதற்கு பின்னால் இங்கே சண்டை, பிரச்சனை, வழக்குகள், அது கடைசியில இறுதியிலே விபச்சாரம், கொலை, கொள்ளை போன்ற அத்தனை பாவங்களுக்கும் எழுதிருந்து விடுகிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பொதுவான காலம் அவ்வாறு ஆகிவிட்டது. இந்த பாவங்களை மனிதர்கள் இது பாவம் என்று கூட நாம் நினைக்க கூட நம்மால் முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக ஊடுருவிவிட்டது. பெண்கள் என்றால் சமூக வலைதளத்திலே பெண்கள் கல்வி கற்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். அதிலே இஸ்லாத்துடைய கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய மசாயில்களை, விளக்கங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். ஹதீஸ்களை படிக்கிற பெண்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இன்னும் சில பெண்கள் அந்த சமூக வலைதளத்திலே சமையல் குறிப்புகள், சமையல் கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, இது போன்ற விஷயத்திலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் இதையும் தாண்டி ஒரு கூட்டம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளத்திலே பதிவிடுகிறார்கள். 100 ஆம்பளை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளையோட போட்டா கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? ஆனால் சமூக வலைதளம் என்பது 100 அல்ல, 200 அல்ல, பல லட்சம் கோடி பேர்களுக்கு மத்தியே தங்களுடைய புகைப்படத்தை கொண்டு தன்னை ரசிக்கும்படி ஒரு பெண் அவளே கேட்டுக்கொள்வதை போன்ற கேவலமான காரியம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த காரியத்தை மிகவும் சர்வசாதாரணமாக நம்முடைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களின் வாயிலாக சமூக வலைதளங்கள் இன்றைக்கு நம்முடைய தகவல் பரிமாற்றங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது. காலத்தினுடைய வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தகவல் பரிமாற்றங்கள் மிகவும் எளிமையாக இன்றைக்கு இந்தியாவிலிருந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியதை போன்று இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் போன 2 வாரத்துக்கு முன்னால தேர்தல் நடந்துச்சு, எலெக்ஷன் நடந்துச்சு. அங்க யார் ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சாரு, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, அவரு இவருக்கு எவ்வளவு செலவு பண்ணாரு, அவருக்கு எவ்வளவு செலவு பண்ணாரு, அவரோட ஊர் என்ன, இவரோட ஊர் என்ன, அத்தனை விஷயம் இந்தியாவில பெரிய பட்டத்திலிருந்து நம்ம ஒரு நிமிஷத்துல அடுத்தடுத்த நிமிஷம் அப்டேட். இந்த அளவுக்கு காலம் வளர்ந்து விட்டது என்று சொன்னாலும் அதை தவறான முறையிலே பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு கூட்டம் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சமூக வலைதளங்களிலே மிகவும் நன்மைகளும் இன்றைக்கு பரவி இருக்கிற காலம் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் அந்த சமூக வலைதளத்திலே பாவத்தை தேடி தேடி நாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன்லைன் இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு, அந்த பையனால உட்கார முடியல. டேட்டா முடிஞ்சிச்சு. அன்றைக்கு நாள் அவனுக்கு அவன மாதிரி இல்லை. அங்க வீட்டில் ஒரே அடிதடி சண்டை. போன வாரம் செய்தித்தாளில் ஒரு பத்திரிக்கை, சென்ற வாரம் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம் ஒன்று வெளியாக இருக்கிறது. அதிலே இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களை பற்றி மிகவும் கொச்சையாகவும் காட்டப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அந்த திரைப்படத்திற்கு செல்வதற்காக வேண்டி ஒரு மாணவன் தன்னுடைய தந்தையிடத்திலே பணம் கேட்கிறார். அவர் தர மறுக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே பணம் இல்லை. அதனால் அவர் மறுத்து விட்டார். அந்த பையன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த பையன் அன்றைக்கு இரவில் அந்த தந்தையை கொலை செய்து விட்டான். அடுத்து அந்த படத்துக்கு போறான். பேர் அப்துல் வஹாப். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களுடைய வாலிபர்களுடைய இந்த அளவுக்கு சென்று இருக்கிறார்.
யாரோ ஒரு மாற்று மதத்தார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம்தான். ஆனால் இந்த விஷயம் மிகவும் சர்வசாதாரணமாக இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய நம்முடைய முஸ்லிம்களுடைய வாலிபர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி விட்டது என்றால் இதற்கு மிகப்பெரிய பங்கு இன்றைக்கு டெக்னாலஜி என்கிற பேரிலே மக்களிடத்திலே ஊடுருவி இருக்கிற இந்த சமூக வலைதளங்கள் தான் இதற்கு மிகப்பெரிய காரணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரீல்ஸ்னு ஒன்று இருக்கு. ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்னு ஒன்று உள்ள போனா போதும், முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நாள் அவருடைய கையில இருக்கார். உள்ள போனாலே அசிங்க சிங்கமான படங்கள், வீடியோக்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த அளவுக்கு பெண்கள் இன்றைக்கு சமூகத்திலே அவர்கள் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி, அல்லாஹ் குர்ஆனிலே மறைவை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஆண்களுக்கும் அல்லாஹ் மறைவை சொல்லியிருக்கிறான், பெண்களுக்கும் சொல்லுவான். அல்லாஹ் ஆண்களுக்கு கற்பொழுக்கத்தை போதிக்கிற பொழுது ஆண்கள் கற்பொழுக்கத்தோடு இருக்க வேண்டும், தங்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து பெண்களை பற்றி பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை அல்லாஹ் அதிகமாக கூறுவான். பெண்கள் தங்களுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தவில்லை. அடுத்து அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் மூன்றாவது ஒரு விஷயத்தை அதிகமாக சொல்லுவான். பெண்களுடைய அலங்காரம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் என்னுடைய சமூகத்திற்கு நான் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவிற்கு, ஆண்களுடைய அழிவிற்கு காரணம் பெண்களுடைய மோகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்நிசாஉ ஹபாயினு ஷைத்தான், பெண்கள் என்பவர்கள் ஷைத்தானுடைய வலை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பெண்களை நாம் ஒரு காலம் அந்த பெண்களை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த காலம். இன்றைக்கு பெண்களுடைய மதிப்பையும் மரியாதையும் சொல்லுவதற்கு பலரும் வந்து விட்டார்கள். ஆனால் அவைகள் சமூகத்திலே வெறும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் பங்கெடுத்து பணியாற்றுவது கிடையாது என்பதுதான் நிதர்சனம். நம்முடைய சமூகம் இந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் நம்முடைய பிள்ளைகளை அங்கே வளர்க்கக்கூடிய அந்த தவறுகள். இன்றைக்கு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது இந்த இணையதளங்கள், வலைதளங்கள். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளை வளர்கிற பொழுது ஆன்லைன் குழந்தையாக வளருது. சின்ன வயசுல குழந்தைக்கு ஆன்லைன் தான் பேர், ஆன்லைன் குழந்தையா வளருது. இதனால பிள்ளைக்கு ஏறத்தாழ பல ஆய்வுப்படி கூறுகிறார்கள், பல பிள்ளைகள் பேச முடியாமல், பல பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியிலே சரியான உரையாடல் கிடையாது. நாம இன்னைக்கு நிறைய பசங்களை பார்க்க முடியும், ஊர்களில் நிறைய பேச பார்க்க முடியும். 4 பேர் இருக்கிற இடத்துல அவன் எதுவுமே பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவனுடைய பிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே வளர்க்கக்கூடிய நாம் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை சரிவர வளர்க்க வேண்டும். அவர்களை நாம் அங்கே சரிவர வளர்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய இளமை பருவமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிந்தைய காலம் அத்தனையும் அவர்களுக்கு நல்லவையாக அமையும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்த 5ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது ஹிஜாப். பெண்களுக்கு ஹிஜாப் என்கிற அந்த கடமையாக்கப்படுகிறது. இது யாருக்கு கடமையாக்கப்பட்டது தெரியுமா? முதலில் பொதுவான பெண்களுக்கு அல்ல. அல்லாஹ் முதலிலே அந்த ஆயத்தை கூறுகிற பொழுது பெருமானாருடைய கற்பொழுக்கத்திற்கு உலகளவிலே இன்றைக்கும் பேர் போனவர்கள் பெருமானாருடைய குடும்பத்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், பெருமானாருடைய குடும்பத்தார்கள், நாயகமே உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் ஹிஜாபோடு முகத்திரையோடு நடக்க சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுவான். முதலிலே வந்த சட்டம் அவர்களுக்கு, அடுத்துதான் சன்னமாக பொதுமக்களுக்கு வருகிறது. ஆரம்பத்திலே அல்லாஹ் யாரை கூறியிருக்கிறான்? அவர்களே அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் இன்றைய காலத்துறை நம்முடைய வாலிப பெண்களை நாம் சற்று சிந்தித்தாக வேண்டும். இது போன்ற சமூக வலைதளங்களுடைய பழக்கங்களிலே பெண்கள் பலரோடு தொடர்பு ஏற்படுகிறது. பலரோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை அவர்கள் மிகவும் துச்சமாக நினைத்து விட்டு அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் உலகத்திலே, ஒரு காலத்துல அந்த மதம் உலகத்திலே அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த மதம் இப்படி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும் நிதர்சனமாக உண்மையாக கேட்க முடியும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி உலகத்திலே மிகவும் அபாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் ஒரு பக்கத்தில் மிகவும் அபாரமாக பெருமளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும்
குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான விஷயங்களை மக்கள் பார்க்கிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டமாக விரைகிறார்கள். ஆனால் இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்கிற தருவாயிலே நாம் இன்னொரு பக்கத்திலே இதே இஸ்லாத்தை விட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வெளியேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கான காரணத்தையும் நாம் விளங்க வேண்டும். அந்த காரணத்தை நாம் அப்பொழுது நாம் என்ன தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், சின்னதில் அங்கு கிள்ளி வீசணும். அப்பதான் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைகளை சரிவர அவர்கள் நடத்த முடியும். அது போன்றுதான் இன்றைக்கு உலகத்திலே நாம் நம்முடைய சௌகரியத்திற்கு எத்தனை விஷயங்கள் மாறி இருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னதை போல பல விஷயங்கள் மனிதனுடைய சௌகரியத்திற்கு மாறி இருக்கிறது. நாம் அதை உலகத்திலே மிகவும் எளிதாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பயன்பாடுகள் நம்முடைய பாவங்களுக்கு கைகோர்த்து விடக்கூடாது. அவைகளின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அகல பாதாளத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்கள் மிகவும் பெரிய அவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியது. இன்றைய காலத்திலே சமூகத்திலே மலிந்து கிடக்கிற இந்த வலைதளங்கள், இணையதளங்கள் என்று சொன்னால் மிகையல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் அவர்களை அங்கே தடுக்க வேண்டும். தடுத்துவிட்டு தானும் அதிலிருந்து ஒதுங்கி இருக்க முயற்சி செய்ய வேண்டும். தன்னை பார்த்தான் பிள்ளை வளருவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு மாற்றி தருவானாக. அல்லாஹ் நம் அத்தனை பேர்களையும் இஸ்லாம் நமக்கு எவ்வாறு வாழ வேண்டும், இஸ்லாத்தினுடைய குழந்தை வளர்ப்பு என்ன, இஸ்லாத்திலே இஸ்லாம் குழந்தை எவ்வாறு வளர்க்க சொல்லுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் சஹாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் குழந்தை எவ்வாறு வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக, அதே முறைப்படி வாழ்ந்து உருவாகக்கூடிய பிள்ளைகளாக நம் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் தன் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.